அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கும் ஆண்டவர். இந்த சொற்றொடர் வேதத்தில் எழுதப்பட்டதனால் மாத்திரமல்ல, நம்முடைய இதயங்களிலே அந்த விசுவாசம் வளரும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ளலாம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கான தியான வசனம் மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்லறை இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. மற்ற எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கும். அதை சுற்றிலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் தோற்றம் மறைவு என்று சொல்லி இருக்கும். ஆனால் இஸ்ரவேலில் இன்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை, அவர் வைக்கப்பட்ட கல்லறை திறந்திருக்கிறது. அவருக்கு வேறு எந்த விதமான குறிப்புகளும் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற குறிப்பு மாத்திரமே வேதாகமத்தில் நமக்காக தரப்பட்டிருக்கிறது. இன்று அதை குறித்து நாம் சற்று யோசிப்போம். கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடித்தளம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற 2 வார்த்தைகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசமே ஒவ்வொருவருடைய அடித்தள நம்பிக்கை துளிர்ப்பதற்கும், விசுவாசம் கட்டப்படுவதற்கும், ஒரு மனிதன் விசுவாச வாழ்க்கைக்குள் வருவதற்கும் ஆதாரமான அடித்தளம். இதை குறித்து நாம் யோசிக்கும்போது இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிப்பதும், அவர் போதித்தவற்றை கேட்டு விசுவாசிப்பதும், படித்து விசுவாசிப்பதும், அவர் செய்த அற்புதங்களை விசுவாசிப்பதும் மிக முக்கியமானவைதான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வேத வசனத்தை விசுவாசிப்பது இவைகள் எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் திறந்திருக்கும் கல்லறை ஒரு சான்று, சரித்திரம் ஒரு சான்று, மாற்றம் பெறும் மனிதர்கள் ஒரு சான்று. எல்லாத்தையும் விட நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருவதற்கு தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அந்த அதிகாலை மத்தேயு 28ஆம் அதிகாரம் இவ்விதம் சொல்லுகிறது. அந்த அதிகாலை நேரத்தில் சில ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு வருகிறார்கள். அந்த நாட்களின் வழக்கப்படி அவர்கள் கல்லறையை பார்ப்பதற்கு வந்தார்கள். அப்போது மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த தூதன் சொல்லுகிறார் அந்த ஸ்திரீகளை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கல்லறையை பார்க்க வருகிற அந்த ஸ்திரீகளுக்கு காலியான கல்லறையை பார்க்கும் அனுபவம் கிடைத்தது.
அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்களோ, சுகந்த தூப வர்க்கமிட வேண்டும், வாசனை பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கே கண்ட காட்சி, பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி யாராலும் புரட்டி தள்ள முடியாத அல்லது மிக கடினமான அந்த பாறாங்கல்லை அவர் புரட்டுகிறார், தள்ளுகிறார். காலியான கல்லறையை பாருங்கள் என்று சொல்லி சுட்டி காண்பிக்கிறார். அவங்க அப்படியே பார்த்து ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டளையை அவர் சொல்லுகிறார். நீங்கள் சீக்கிரமா போய் 7வது வசனத்தில், மரித்தோரிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன ஒரு உண்மையை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்த செய்தியை வேதாகமும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களில் அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஒரு சரித்திர சம்பவத்தை 3 குறிப்புகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு, உயிர்த்தெழுதல் தேவ வல்லமையால் நிகழ்ந்தது. நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. தேவ வல்லமை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியது. அவர் எழும்பி உயிரோடே வந்தார், வெளியே வந்தார். அவரை வைக்கப்பட்ட கல்லறையிலே அவரை சுற்றி இருந்த சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தேவனுடைய வல்லமையினாலே. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு போதிக்கும் போது 3 முறை சொல்லுகிறார். மத்தேயு 16:21 சொல்றாரு, 17:22, 23 சொல்றாரு, மத்தேயு 20:18-19 சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசுவாகிய நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3வது நாளிலே உயிரோடு எழும்ப வேண்டும். தேவனுடைய திட்டம். அதை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப சீஷர்கள் பார்க்கிறாங்க, கல்லறை அந்த ஸ்திரீகள் பார்க்கிறார்கள். பிறகு சீஷர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, காலியான கல்லறையை பார்க்கிறார்கள். அப்படி காலியான கல்லறையை பார்க்கும்போது அவர்கள் திகைக்கிறார்களே ஒழிய வேறு ஒன்றும் அவர்கள் செய்வது அறியாது நிற்கிறார்கள். யோவான் இந்த காட்சியை மிக அழகாக வர்ணிப்பார். யோவான் 20வது அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா அவர் சொல்றாரு, அந்த காலியான கல்லறையை பார்த்துவிட்டு, இயேசுவை நாங்கள் பார்க்க முடியவில்லை, இயேசு அங்கே இல்லை. இதை மாத்திரம் அவர்கள் உணர்ந்து விட்டு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 20:9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஒரு சீஷன் பேதுருவை முந்திக் கொண்டு ஓடி வருகிறதாக அங்கே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குனிந்து பார்க்கிறார்கள், பின்னால பேதுருவும் பார்க்கிறார். மாறி மாறி அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிரகிச்சுக்கிற முடியல, இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவுக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதை இந்த காலியான கல்லறையோடு அவர்கள் இணைத்து பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு அது கொஞ்சம் புரிந்திருக்கும். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் யாருக்குமே புரிகிறது. யாருமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொள்ள முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு காரியம் உலகத்திலே நிகழ்ந்தது ஒரு பெரிய அதிசயம்தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குற்றுயிராக அவர்கள் விட்டு போகவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது, ஈட்டினாலே குத்தி அவரை சோதித்து பார்ப்பாங்க. அவருடைய சரீரத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், எல்லா ரத்தமும் போயிடும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. பார்த்த ஸ்திரீகள், பார்த்த சீஷர்கள் திகைத்து நிற்கிறார்கள். அதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில், யோவான் 20:10, சீஷர்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்துட்டு தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆனால் 11வது வசனத்தில், மரியாள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, அந்த ஸ்திரீ
திரும்பி போக மனதில்லை, அழுது கொண்டிருக்கிறாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதை பார்த்து அவள் திகைத்து நின்று அழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் இருவரும் அவளோடு பேசுகிறார்கள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. she was confused. ஆண்டவர் இல்லைங்கிற அந்த செய்தி, ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அந்த அடுத்த விசுவாச வார்த்தைக்கு நேராக வருவதற்கு பதிலாக ஆண்டவர் இல்லை, வைக்கப்பட்ட இடம் காலியாக இருக்கிறது, இதையே அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். 14வது வசனத்தில், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அப்பொழுது அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்துக்கு எனக்கு சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பாருங்க, இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவளுக்கு உதவி செய்கிறார். மரியாளே என்று அவளுடைய பெயரை அழைக்கும்போது அவள் என்ன புரிந்து கொள்கிறார்? மரியாள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் தேடும் இயேசு கிறிஸ்து அவர்தான். கல்லறையில் இல்லை என்று தேடினோமே, அந்த இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதை மகதலேனா மரியாள் உணர்ந்தவர்களாக ரபூனி, போதகரே என்று சொல்லி திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லாரும் போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு எண்ணம், என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. வைக்கப்பட்ட இடம் கல்லறை காலியாக இருக்கிறது. திகைப்பு, பயம், அழுகை, நடுக்கம், இத்தனையின் மத்தியில் அந்த பெண் அங்கேயே நிற்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி தருவது மாத்திரமல்ல, பெயரை சொல்லி அழைத்து பேசுகிறார். நீங்கள் யோவான் 10வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறியும், அவைகளை அவர் பேர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே அந்த வசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் அங்கே பார்க்கலாம். உங்களை என்னையும் கூட ஆண்டவர் பெயரை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்ம பார்த்து கூப்பிட்டா அந்த வாய்ஸை நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? மரியாள் ரெகக்னைஸ் பண்ணாங்க. மரியாள் புரிந்து கொண்டு, இயேசு என்னை அழைக்கிறார், அவருடைய குரல் தான் என் பெயரை சொல்லி அழைக்கிறது. உயிரோடு எழுந்திருக்கும் இயேசு அவருடைய குரலிலே மரியாளே என்று அழைக்கும்போது அந்த மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியை போல போதகரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பதில் அளிக்கிறார்கள். தேவ வல்லமையினாலே இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் முதல் குறிப்பிலே. 2வது குறிப்பாக உயிர்த்தெழுதல் தேவன் சொன்னபடி நிகழ்ந்தது. நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 7வது வசனம், யோவான் 20:16வது வசனம் இவைகளை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் தேவன் சொன்னபடி நிகழ்ந்தது. இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்த இயேசு என்று சொல்லி அவர் சொல்லுவார். வேத வாக்கியங்களின்படி மரித்த இயேசு, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் செய்யப்பட்ட இயேசு, வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்த இயேசு என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரிப்பது, அடக்கம் பண்ணப்படுவது, உயிரோடு எழும்புவது, இது மூன்றுமே, இந்த 3 செயல்களுமே தேவனால் முன்கூட்டி நிர்ணயிக்கப்பட்ட செயல்கள். வேத வாக்கியங்களின்படி இவைகள் நடந்து இருக்கிறது. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். மரியாளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். தன்னை தேடுபவர்கள், தன்னை நேசித்து பின்பற்ற விரும்புபவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு இன்றும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் எங்கிருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்பதுண்டு. எனக்காக சிலுவையில் மரித்த இயேசு எங்கிருக்கிறார், என்னுடைய கண்களால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி ஏங்குகிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வேத வாக்கியங்களை உற்று நோக்கி பார்த்து, வேத வாக்கியங்களின்படி இவைகளெல்லாம் நடந்தது, அதிலே இயேசு கிறிஸ்து மரித்ததும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததும் வேத வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்
நான் நம்புகிறேன் என்ற விசுவாசத்திற்குள் வருவது மிகச்சிறந்த விசுவாசம். மூன்றாவது ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல் கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். உயிர்த்தெழுதல் கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பது. நீங்கள் அதே யோவான் 20வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்திக்கும்படி வருகிறார். ஏனென்றால் மரியாளை அங்கே சந்திக்கிறார். மரியாளை சந்தித்த பிறகு அவளிடம், நான் சொன்ன எல்லாத்தையும் நீ போய் சீஷர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். அவளும் சீஷருக்கு அறிவித்தாள். 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளிலே அந்த சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததுனால கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் அதை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ முத கண்டு கொண்டது மரியாள். அதன் பிறகு உயிரோடு எழுந்திருப்பதை கண்டு கொண்டது சீஷர்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். அப்போ அந்த நேரத்தில் தோமா என்கிற சீஷன் அவர்களோட இல்லை. அப்போ மற்ற சீஷர்கள் 10 பேரும் இயேசு கிறிஸ்து உள்ள வந்ததை பார்க்குறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை கேட்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். தோமா வந்ததும் அவர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. உடனே தோமா சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன், என்னுடைய கையை வந்து அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் வந்து அந்த காயத்தை டச் பண்ணி பார்ப்பேன், அவருடைய விலாவில் இருக்கக்கூடிய காயத்தை டச் பண்ணி பார்ப்பேன். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதே அந்த இடத்துல உள்ள அந்த காயத்தை நான் என் விரலால் தொட்டு பார்ப்பேன், அதன் பிறகுதான் நான் நம்புவேன் என்று சொல்லி இந்த தோமா சொல்லுகிறார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அப்போது கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக கதவு பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ளாக உள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உடனே தோமா அவருக்கு பிரதித்திரமாக என்ன சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் சொல்றாரு அவரை பார்த்து, தோமா கையை நீட்டி என் கையை பாரு, விலாவை போடு, விலாவில் பாரு, என்னுடைய காயங்களை பாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்பாத யாருமே தெளிவாக சொல்லிவிடலாம், அவிசுவாச பட்டியலில் அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், தோமா நான் கையை போட்டு தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னபோது கைகளை காண்பித்து அவர் சொன்ன வார்த்தை, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அது முடிக்கும்போது அவர் சொல்லுகிறார் தோமாவை பார்த்து, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மரித்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை வேத புத்தகத்திலே வாசித்து பார்த்து நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், நாம் யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நாம் யோசிக்கும் போது, இதை வாசிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன நிகழ்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் அந்த தெய்வம், உயிரோடு இருக்கிற அந்த தெய்வம், தன்னை உயிரோடு இருக்கிறவராக விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னுடைய மரணத்தை விசுவாசிக்கிற, என்னுடைய மரணம் என்னால் தான் நிகழ்ந்தது, என்னுடைய பாவங்கள் தான் அவரை மரணத்திற்குள்ளாக்கியது, என்னுடைய எல்லா பாவத்தின் சுமையைத்தான் அவர் சுமந்து தீர்க்க மரணத்திற்குள்ளானார், மீண்டும் அவர் உயிரோடு எழுந்தது என்னோடு கூட இருப்பதற்காக எழுந்திருக்கிறார். இந்த விசுவாசத்திற்குள் வருகிறவர்கள் காணாமல் வருகிற இயேசுவை நேரடியாக முகமுகமாய் கண்டு தரிசிக்காமல் வேத வசனத்தின்படி அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பது மேலான விசுவாசம், மேலான விசுவாசம். அந்த சந்ததி மக்கள் அதை பார்த்து விசுவாசித்தார்கள். பின் சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வசனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இன்றும் பலருடைய ஜீவியங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்படி வரலாம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்ததை மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்ததையும் நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டால் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே,
வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதை பார்த்த கல்லறையின் அருகே பார்த்த மகதலேனா மரியாள், அதன் பிறகு சீஷர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுந்ததை நாங்கள் பார்த்தோம், அவரோடு பேசினோம், அவர் எங்களோடு கூட நின்றார், அவரோடு கூட நின்று நாங்கள் பேசியது எங்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிற அனுபவத்தை நாங்கள் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு புறம் ஆண்டவரே. இரண்டாவது, வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததையும் எங்களுக்காக மரித்ததையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறது ராஜா. அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. மூன்றாவது, நீர் சொல்லுகிறீர், கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து, வேத வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, நான் இதை விசுவாசிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை வேத வசனம் சொல்லுகிற இந்த உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் நம்ப முன்வருவோமானால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வருவார். ஒருவேளை அவர் ஒரு விசை நோக்கி கூப்பிடுவோமா? எனக்காக மரித்த இயேசுவே, எனக்காக உயிரோடு எழுந்த இயேசுவே, என்னுடைய உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், என் பாவங்களை என்னால் விட்டுவிட முடியவில்லை, நான் செய்த பாவத்திற்கான தண்டனை எங்கே என்னை கொண்டு போய் விடும் என்று தெரியவில்லை, ஆனால் நீ சொல்லுகிறேன், உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன்னை மன்னிப்பதற்காகத்தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் சுவாமி. இவைகள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன். கடைசியாக நீர் எனக்காக உயிரோடு எழுந்ததையும் விசுவாசிக்கிறேன், என்ற இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்போ கூப்பிடுறாங்களோ ஆண்டவரே, அவங்க உள்ளத்தில் நீங்கள் வாங்க, அவங்களுடைய உள்ளத்தில் வந்து, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.